தொழில்துறையில கிரண் மஜும்தார் ஷா ரொம்பவே பிரபலமான ஒரு பெண்மணி. பெங்களூருடைய பணக்கார பெண்மணி அப்படின்னு அறியப்படுற இவங்க பல அறக்கொடைகளுக்கும் அறியப்படுறாங்க. 2023ஆம் ஆண்டுல 96 கோடியை நன்கொடையா கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்களேன். 70 வயதான கிரண் மஜும்தார் ஷா பெரும்பாலும் அறிவியல், ஆராய்ச்சி மற்றும் கல்விக்காகத்தான் இந்த நன்கொடைகளை வழங்குவாங்க. மிகப்பெரிய வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்த போதிலும் கிரண் மஜும்தார் ஷா உடைய வாழ்க்கையை பத்தி இங்க பல பேருக்கும் தெரியாது. அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பயோகான் லிமிடெட் அப்படின்ற பயோகெமிக்கல் நிறுவனத்தை நிறுவியவங்க தான் கிரண் மஜும்தார் ஷா. இப்போ அந்த நிறுவனத்துடைய சந்தை மதிப்பு 34,700 கோடிக்கு மேல இருக்கு. இன்னைக்கு இவங்க ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரா இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல ரொம்ப சிம்பிளான பேக்ரவுண்ட்ல இருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க. 1953ல பிறந்த கிரண் மஜும்தார் ஷா பெங்களூர்ல உள்ள பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பெங்களூர் பல்கலைக்கழகத்துல உயிரியல் மற்றும் விலங்கியல் துறையில இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க. அப்ப அவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காததால டாக்டர் கனவு நிறைவேறவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் பல்கலைக்கழகத்துல மால்டிங் மற்றும் ப்ரூயிங் படிச்சாங்க. 1975ஆம் ஆண்டுல மாஸ்டர் ப்ரூவர் பட்டம் பெற்றாங்க. இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு கிரண் மஜும்தார் ஷா 1978ல பயோகான் நிறுவனத்தை தொடங்கினாங்க. அதுவும் ஒரு சின்ன கேரேஜ்ல மொத்தமே வெறும் 10,000 ரூபாய் முதலீட்டுல தான் பயோகான் நிறுவனத்தையே தொடங்கினாங்க. பப்பாளியிலிருந்து பாப்பைன் அப்படின்ற நொதியை பிரிச்செடுப்பதன் மூலமா பயோகான் தனது வணிகத்தை தொடங்கினாங்க. இறைச்சியை ஈஸியா வேக வைப்பதற்கு இந்த பாப்பைன் பயன்படுத்தப்படுது. அதோட பீர் தெளிவுபடுத்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஐசிங் கிளாஸ் நொதியை பிரிச்செடுக்கும் தொழிலையும் இந்த நிறுவனம் இறங்க ஆரம்பிச்சாங்க. கிரண் மஜும்தார் ஷா ஒரே வருஷத்துக்குள்ள வெற்றி அடைஞ்சாங்க. பயோகான் இந்த நொதிகளை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு வெற்றிகரமா ஏற்றுமதி செய்த முதல் நிறுவனமாகவும் ஆனாங்க. சரி, இப்போ பப்பாளியிலிருந்து பாப்பைன் அப்படின்ற இந்த நொதியை எப்படி பிரிச்செடுக்குதுன்னு பார்க்கலாம். பப்பாளியிலிருந்து பாப்பைன் மாதிரியான நொதியை பிரிச்செடுக்குது அப்படின்றது ஒரு தொழில்முறை இல்ல செயல்முறைன்னு சொல்லுவாங்க. இது பப்பாளி கனிந்த பழத்திலிருந்து அல்லது பப்பாளி இலையிலிருந்து பிரிச்செடுக்கப்படுது. பாப்பைன் அப்படின்ற இந்த பப்பாளி நொதி பச்சையா பெறப்பட்ட பப்பாளி சாறு, மெல்லக்கூடிய மாத்திரைகள், மேற்பூச்சு போன்ற பலவற்றிலும் கிடைக்குது. பப்பாளியுடைய இலையிலிருந்து ஜூஸ் எடுக்கும் போது இலையை நல்லா நசுக்கி அந்த ஜூஸ் எடுக்கணும். இதே நீங்க கனிஞ்ச பழத்திலிருந்து ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை மெதுவா நசுக்கி இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். பப்பாளி சாறு எடுத்ததுக்கு அப்புறமா பாப்பை நொதியை மற்ற தாதுக்கள் இருந்து பிரிச்செடுக்க வேண்டியிருக்கும். இது கரைப்பான்கள், வடிகட்டுதல் போன்ற முறைகளை பயன்படுத்தி செய்யப்படுது. இந்த பப்பாளி பழத்துல இருக்க பாப்பைன் என்சைம் செரிமானத்தை மேம்படுத்துது. அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளையும் தீர்க்குது. பாப்பைன் வீக்கத்தை குறைக்கும் பண்பு கொண்டிருப்பதால வீக்கம் மற்றும் வலியை இதை குறைக்குது. இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கிரண் மஜும்தார் ஷா இதை அவங்க பிசினஸ்க்கு ஏத்த வகையில யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பயோகானோட சந்தை மதிப்பு 34,700 கோடியா இருக்கு. கிரண் மஜும்தார் ஷாவுடைய சொந்த நிகர மதிப்பு 23,247 கோடி அப்படின்னு Forbes தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு பப்பாளி ஒரு தொழிலதிபருடைய வாழ்க்கையவே மாத்திருச்சு. பேரிச்சம்பழம் கொட்டையில இருந்து பெர்ஃபியூம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி விவேக் சார் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. அந்த பிசினஸ் ஐடியாவை வெறும் காமெடியா நினைச்சு நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா பப்பாளியில இருந்து பாப்பைன் அப்படின்ற ஒரு வகையான என்சைம் தயாரிச்சு அது மூலியமா பணக்காரர் ஆயிருக்காங்க கிரண் மஜும்தார் ஷா அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா?